தேவைதான். ஆனா அந்த இடத்துல வந்து தவறா பயன்படுத்திட்டாங்க. ஆமா, அதனால நான் 1865 நினைக்கிறேன் பதிவு வந்தது. அதுல பதிவு சட்டம் வந்து கட்டாயம் வந்து பதிவு பண்ணியாகணும் அப்படிங்கறது பத்திரமெல்லாம் பதிவு பண்ணுறது 1865 வந்து நினைக்கிறேன். ஆனா 1900 வரைக்குமே வந்து சார் அதிகமா வந்து அதை வந்து பத்திரம் வந்து பதிவு பண்ணல, பதிவு பண்ணாம தான் இருந்தாங்க. அப்போ அது வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய லேண்ட் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறேன் பிரச்சனை வந்ததுனால. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பூமிக்கே வந்து பத்திரம் கிடையாது. நீங்க பூர்வீகமா இருக்கிற சொத்துக்கும் இப்ப இருக்கிற சொத்துக்கும் ரெண்டு தேவை பத்திரம் இருக்காது. அதுக்கு வந்து நில உரிமை சான்றிதழ் வேணும். இடையில ஏதாவது நீங்க பாகப்பிரிவினை இந்த மாதிரி பண்ணி இருந்தோன்னா ஒரு டாக்குமெண்ட் உருவாயிரு, தானா உருவாயிரு. அந்த எந்த ஒரு பத்திரப்பதிவுகளோ பாகப்பிரிவினையோ செய்யாம இருந்தால் அங்க ஒரு பத்திரம் உருவாகாது. அந்த மாதிரியான லேண்டுகளுக்கு தான் 4-5 தலைமுறையா இருக்கிற அந்த லேண்டுகளுக்கு தான் இந்த உரிமை சான்று பிரச்சனையே வருது. அந்த மாதிரி இடங்களுக்கு உரிமை சான்று அவசியம். இது வந்து சட்டப்படி பதிவுத்துறையினுடைய ஆனா அந்த என்ன பிரச்சனை வச்சு அதை தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நில உரிமை சான்று தேவை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அமைப்புல வந்து குடும்ப பிரச்சனை, மன பிரச்சனை, இந்த சிவில் இது மாதிரி வராது. ஏன்னா இந்த மாதிரி நமக்குள்ளேயே இவ்வளவு கான்ட்ரவர்சி வரப்போ நாம போய் தலையிட முடியாது. முதல்ல அதை நாம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு அப்பாற்பட்டது. இது வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து. அதனாலதான் இதெல்லாம் முதலே வந்து நம்ம நுகர்வோர்கள் கொண்டு வரணும். குடும்ப பிரச்சனை ஒண்ணு, மன பைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து சிவில் இது மாதிரி நில சம்பந்தமானது வந்து நம்ம கன்சூமர் ஆக்ட்ல வராது. நாம அது வந்து ஒரு இதுக்காக நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இது டீபா போனா கோர்ட்டு கேஸ் போலீஸே சிவில் தலையிட முடியாது. அடிதடி கேஸ்னா போலீஸ் தலையிடுவாங்க. சிவில்னா கோர்ட்ல தான் பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா இது யாரு எது சொல்றது ஒண்ணு யாருக்கு என்னன்னு தெரியாது. அந்த அடிப்படையில் வந்து தயவுசெய்து இந்த ஆர்குமெண்ட் விட்டுருங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ரெக்கார்ட் இருந்தா நீங்க தனிப்பட்ட பொருள் அதுக்கு கலந்துக்கலாம், நீங்க பேசிக்கலாம். அதான் ஒருத்தர் நீங்க சட்ட ரீதியாக உங்களுக்கு ஜியோ இருக்குதுக்கிறீங்க, ஒருத்தர் தெரியல அப்படின்னு நீங்க டிஸ்கஸ் தனியா பண்ணிக்கிறீங்க. டைம் ஆகிட்டு இருக்குது, நம்மளுக்குள்ள வந்து ட்ராக் மாறி போயிட்டு இருக்குது. அதனால இதை முடிச்சுட்டு சீக்கிரம் கூட்டத்தை முடிக்கிறேன் பார்ப்போம். ஒரு சிறிய கருத்து புரிஞ்சோட, அதாவது பட்டா வந்து நில உரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது அப்படின்னு எத்தனையோ தீர்ப்பு வச்சிருக்காங்க. ஆனால் பட்டாவில் என்ன பதிவு பண்ண முடியாது. அதனால சமீபத்தில் நானும் பிஆர் ஒரு மீட்டிங் அத்திக்காக போயிருந்தேன். நாங்கள் அங்கே போயிருந்தோம். நீங்கள் ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா நிறைய பேர் ஆட்டோவில் போட்டு வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி பேசாதீங்க. நாங்கள் பல முறை போய் பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் நடக்க முடியாது. அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. நான் போய் கடையில் சத்தம் போடுவேன். ஏமா நீ எல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எதுவுமே கொடுக்கலைங்க சார் அப்படின்னாங்க. இன்னைக்கு அரசாங்கம் என்ன தெரியுங்களா, ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களால வர முடியாது அப்படின்னா அவங்களால நடந்து வர முடியாது டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி சம்மந்தப்பட்ட நபர் யார் அமைப்புலாம் வர்றாங்களோ அதுக்குடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போட்டு இன்னொரு விண்ணப்பம் இருக்குது. அதில் வந்து சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி எனக்கு பதிலாக இனிமேல் ஒரு பொருள் வாங்குவார் அப்படிங்கிறத யூஎஸ் ஆஃபீஸில் அந்த 2 அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி யார் வராங்க அதுக்கு ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோவோட கொண்டு போய் அதாவது சம்மந்தப்பட்டவங்களுடைய ஸ்டாண்டிங் ஃபோட்டோ வேணும். சரிங்களா? அதை 2 ஃபில்லப் பண்ணி பின் பண்ணி கொண்டு யூஎஸ் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்போவே அது நம்ம ஏற்றிடலாம். நீங்கள் அடுத்த முறை போகும்போது யார் வந்து சம்மந்தப்பட்டவங்க போக வேண்டியது அவர் யார் நாமினி பண்ணியிருக்காலும் அப்படியே போகலாம். ஆனால் இதில் நிறைய பேருக்கு தெரியல.
அதனால இன்னும் உங்களுக்கு பஸ்ஸில் யாராச்சும் போக முடியாதவங்க இருந்தால் இந்த விவரத்தை சொல்லி கேளுங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியலையா எங்களை கூப்பிட்டு நாங்கள் வரோம். வயசானவர்களை கூட்டிட்டு நேரத்துக்கு கிடைக்க அலைய வேண்டாம். இந்த அரசாணைகளுக்கு இருக்குது. நிறைய பேர் தெரியாமல் ஆட்டோ வச்சு வச்சு ஒவ்வொருத்தருக்கு 100-200 செலவழி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வேண்டியது. ரெண்டாவது, முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய புகார் வாட்ஸ்அப்பில் கொடுத்தாலும் ஃபோனில் சொன்னாலும் முறையானதாக இருந்தால் மட்டுமே எங்களை அணுகலாம். புகார் முறையானதாக இருப்பாங்க. அதில் நாங்கள் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நீங்கள் கூறிய புகார் உண்மையாக அப்படின்னு விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். நிறையா பேர் நாங்கள் புகார் கொடுத்தே எதுவும் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி எங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் அதை விசாரிக்கும் போது இல்லை இது வந்து கால்குலேட் சீட்டை கொடுத்தது அப்படிங்கிறது பதில் வரும்போது நாங்கள் அதை பதில் சொல்லிடுறோம். முறையான புகார் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தப்பு இல்லை, இதெல்லாம் கன்ஃபார்மாக நடந்தது தான் அப்படின்னா நடக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த சமாச்சாரத்தை பக்கம் வந்து சொல்லுங்க. யாராவது பேச ஒரு அடையாளம் நம்பர் அதிகமாக மனசு நம்பி வச்சு அதான் 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. கடந்த காலத்துல வந்து ஏன் இந்த எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் கொடுக்கலைன்னா எங்காச்சும் போய் தவறா மிஸ்யூஸ் பண்ணி அமைப்பு கெட்ட பேர் வந்து என்ன பண்றதுக்காக தான் கடந்த காலத்துல வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். சர்டிபிகேட் மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். மற்ற வந்து பேட்ச் மாதிரி மீட்டிங் வரப்போ கொடுத்துட்டு வரக்காக கொடுத்தோம். ஏன்னா இதெல்லாம் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கிறதுனால கடந்த காலத்துல இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொன்று சில மாதங்களுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகத்தில் அந்த கன்சூமருக்காக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மாவட்டங்களும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், நீங்கள் எப்படி பஞ்சாயத்தில் ரோடு இல்லை டிச்சிலிட்டி நீங்கள் எப்படி கன்சூமர் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் நாங்கள்லாம் வந்து கடந்த காலத்தில் இந்திய அரசாங்கம் நுகர்வோருக்கு கொடுத்த அந்த 7 விதிமுறைகள் நமக்கு இருக்கு, அதில் அதெல்லாம் வருது, அதையெல்லாம் எடுத்து காமிச்சோம். அப்போதான் அவருக்கே அது தெரியும். அனைவருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசிடுறேன். நான் எதுக்காக என்ன பேச போறேன்னா, முதல்ல வந்து நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மாரிமுத்தண்ணனுக்கும் பழனிசாமி சாருக்கும். என் பேர் ஸ்ரீதேவி. நான் வந்து 2008 இருந்து நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தில் இருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் இருக்கேன், உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஸ்வரா காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கண்டினியூ பண்ண முடியல அவரால் படிப்பேன். போய் டிசி கேட்கும்போது அந்த காலேஜ் வந்து தரல. மேற்கொண்டு நீங்கள் 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் டிசியை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப வறுமை போட்டு கீழே இருக்கிறவங்க வேற. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே பழனிசாமி சாருக்கு கால் பண்ணியிருந்தேன், மாரிமுத்தனுக்கும் கால் பண்ணியிருந்தேன். உடனே இவங்க பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் டிசி அந்த ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டாங்க, எந்த காசும் இல்லாமல். அதுதான் வந்து நுகர்வோர் அமைப்போட பவர். இதில் என்ன ஒரு அழகான மேஜிக் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேருமே வந்து ஒவ்வொரு அதிகாரிகிட்ட பேசியிருக்காங்க. அடடா என்னப்பா உனக்கு இவ்வளோ செல்வாக்கான்னு கேட்டு வந்தோடனே உட்கார சொல்லி காப்பீட்டி எல்லாம் கொடுத்து டிசியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான விஷயமா இருந்தது. அடுத்தது வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து. இந்த இலவச மகளிர் இலவசம் சொல்லி பேருந்தில் ஏறினீங்க இல்லைங்களா, எங்களை படாத பாடுபட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா, முதல்ல பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏறணும்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கு 5 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு எங்களை ஈஸியாக ஏற்றிட்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏறாத இறங்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்கோட ஏறுறாங்க, ஏற்ற மாட்டேன்றாங்க கண்டக்டருங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, வயசான லேடி ஸ்டாப்ல ஏறி 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு முடியாமல் அந்த பஸ்ஸில் போகிறாங்க. ஆனால் கண்டக்டர் ஏற்றது இல்லைங்க. இதில் வேற எங்களுக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா? சும்மா தானே வரீங்க, சும்மா அந்த ஓசியில் தானே வரீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து போக்குவரத்து துறையோட மீட்டிங் போடும்போது எங்களை தயவு செய்து கூப்பிடுங்க. நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது சார். எல்லா பஸ்லையும் சார் 7லயும் வந்து B4ல எனக்கும் கண்டக்டருக்கும் பயங்கரமான சண்டைங்க. நான் வந்து கிருஷ்ணவிலாஸ்ல ஏறுறேன் சார். இத்தனைக்கும் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி ஏறிட்டா கூட பரவாயில்ல. கிருஷ்ணவிலாஸ்ல ஏறுறேன், நீங்க இறங்கி கிராஸ் பண்ணி திங்களூர் பஸ் ஏறு. நீ என்ன அவ்வளவு வியாக்கியானமான கும்பலையா? நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு கேட்க யார் ரைட்ஸ் கொடுத்தது? நான் வியாக்கியானமோ வியாக்கியானம் இல்லையோ என்னோடைய படி என்ன பண்ணணும்? நான் பஸ்ல அந்த ஸ்டாப்ல ஏறேன், குறுக்கால எங்காவது கை காட்டி ஏறினா நீங்க வசனம் பேசலாம். பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி அடுத்த பஸ் ஸ்டாண்ட் இறங்குறதுக்கு இறங்குன்னு சொல்லிட்டாங்க. சண்டை எனக்கும் கண்டக்டர். நான் இறங்க முடியாது, நீ ஸ்டேஜ் பண்ணி இப்படி இல்லைன்னா இப்போ நான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரிட்டேன். அப்புறம் அங்கே போனா அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவங்க அதுக்கு மேலே வந்து, மா என்னம்மா நீங்கள் இப்படி
பண்றீங்க, அனுசரிச்சு போக மாட்டார். கண்டக்டர் அவரா அந்த டைம் என்ன சொன்னோம், கம்பி வந்து ரூல்ஸ் பிரகாரம் நுகர்வோர் ஆக்ட் பிரகாரம் இது தவறு, லேடிஸ் வந்து ஸ்டாப்ல தான் இருக்காங்க, நீ ஏத்தி வரணும், டிக்கெட்டை கிழிச்சு கொடு. ஒரு டிக்கெட்டுக்கு கவர்மெண்ட் 18 ரூபாய் தருது. அடுத்த ஸ்டாப்ல இறங்கினாலும் சரி, கோபில இறங்கினாலும் சரி, சும்மா ஏத்திட்டு போடல, அதுக்குன்னு ஒரு ஃபண்டு வச்சு பிரிச்சு தானே கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின் போது வயசானவங்க இருந்தாலும் சரி, குழந்தை இருந்தாலும் சரி, இதை பார்க்கறதே பாத்தீங்கன்னா கண்டக்டருங்க முதல்ல கை காட்டினாலும் ஏற்றிட்டு போவாங்க, இப்போ பஸ் ஸ்டாப்லேயே ஏற்றுறது இல்லை. அதை விட என்னன்னா முதல்ல ஆம்பளைங்க உட்காந்துருந்தா மாசமா இருக்கவங்க வந்துட்டாங்க, குழந்தை வந்துட்டாங்க எழுதிடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஆம்பளைங்க எல்லா சீட்லையும் உட்காந்துருக்காங்க. அது எப்படி, ஜன்னல் ஓரத்துல தான் உட்காந்துருக்காங்க. நாங்க போய் நின்று அண்ணா அதில் மாதிரி உட்காரு, தம்பி இதுல மாதிரி உட்காருன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான், சும்மா தானே வரவங்க சீட் வேற போயிட்டு ரொம்ப அதாவது நினைச்சவே அதெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கும் கண்டக்டருக்கும் சண்டை வந்து நான் இப்பெல்லாம் பெரும்பாலும் நடந்தே போயிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏன்னா ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்காது இல்லைங்களா, ஏன்னா நம்ம எதாவது பேச நம்ம எதாவது பேச நம்ம வேலையெல்லாம் கெடுது. அதனால நுகர்வோர் அமைப்புல அடுத்த முறை மீட்டிங் போகும்போது எங்களை கூட்டுக்கோங்க, அங்க நாங்க பேசிக்கிறோம் ஆட்சி. ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா யாரு என்னன்னா ஒரு செல்போன்ல போட்டோ எடுத்து வண்டி நம்பர் கொடுத்து டைம் அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் புகாரா கொடுத்தீங்கன்னா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். நாங்க அதை வந்து அப்செஷன் பண்ணல. ஆனா விட்னஸ் இருந்ததுன்னா நல்லா பேசலாம். ஒருத்தர் ஒரு நடத்துனரையும் ஒரு ஓட்டரையும் கண்டிஷன் பண்ணோம்னா அது வந்து வெளியே பரவும். இங்க பண்ணா பிரச்சனை பண்ணுவாங்க, சரி அடுத்தது பண்ண மாட்டாங்க. இப்பனா ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்பாடு பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல போடுங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறீங்களா, இந்த டேட் இந்த கண்டக்டர் செல்போனே இல்ல, யார்கிட்டயும் இல்லாம இல்ல, தெரியாம இல்ல, நீங்க புகார் லெட்டர்னா போடு, வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. கம்ப்ளைண்ட் பண்றேன் சார், அங்க பிரேக்கிங் ஷூட் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் நீங்க அதிக கம்ப்ளைண்ட் வேண்டாம், நுகர்வோருக்கு அனுப்புங்க, நாங்க அனுப்பிச்சு உங்களுக்கு பண்ணி தரோம். கம்ப்ளைண்ட் இங்க தான் கொடுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம 15 பேர் நின்னுட்டு இருக்காங்க. நான் கண்டக்டர் சண்டை கட்டிட்டு பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவ பயந்துட்டா கூட்டம் சேர்ந்த உடனே. எனக்கு குழந்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி கூட்டம் முடிஞ்சது. நீங்க அவங்க சொன்ன கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். மகளிர் ஒரு டிக்கெட் ஒன்றுக்கு கவர்மெண்ட் நம்மளோட வரி பணத்தில் 16 ரூபா சில்லறை கொடுக்குற கார்பரேஷன் அவங்க சம்பளமே நாம் கொடுக்குறோம் வரி பணத்தை. அவேசப்படுத்திட்டு போராட்டி சும்மா சம்பளமா எனக்கு வரி பணத்துக்கு தான் வாங்குறேன், கார்பரேஷன் லாபமாக தான் உனக்கு கொடுக்குறது. சார் இதெல்லாம் நான் பேசுறது தான் சண்டை பேசுறது போதே டைம் வச்சு கீழே இறங்கிட்டான். ஸ்டாப்ல நிறுத்துறதுல ஸ்டாப்ல இறங்குறது. அதாவது யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடாது. ஒரே ஒருத்தராவது ரிட்டனா கம்ப்ளைண்ட் கைக்கு வந்ததுன்னா இல்ல அடுத்த போக்குவரத்துறை கூட்டம் போடும்போது கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறோம். ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் வரும், வாட்ஸ்அப்லேயே வந்துடும், நீங்க வந்தீங்கன்னா போகலாம், கண்டிப்பா போகலாம். இது என்னன்னா ஸ்ரீதேவி அவர்கள் சொன்னது வந்து முதல்ல கூட்டிட்டு போகணும்னு சொல்றது வந்து இப்போ சொல்லக்கூடாது. பிரச்சனை நடக்குது, இது மாதிரி நீங்க அது மாதிரி போக்குவரத்துறை காவலர் கூட்டிட்டு போய் நேரடியாவே அவங்க விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த வேலை இல்லை. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்ட நேரம் முழுசா சொல்லுவாங்க, நாம அவங்க கேட்டோம்னா அது அரைமுறையை தான் சொல்லுவாங்க, முழுசா நம்மளுக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால எதா இருந்தாலும் எங்க கவனத்துக்கு வந்தா நாங்க செய்வோங்க. கவனத்துக்கு இல்லாம விட்டுட்டு செஞ்சா நாங்க வந்து செய்ய முடியாது. ஏன்னா நாங்க போய் ஒவ்வொருத்தரும் பிரச்சனை கேட்டுக்க முடியுமா, அதுக்கு சின்ன உதாரணம். இப்ப நம்ம அமைப்புங்கிறது வந்து ஒரு அரசு துறையோட இருக்கிறதுனால சில விதிமுறைகள்லாம் இருக்கு. நம்ம எடுத்து கவனிச்சு எதையுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஆமா, நாம வந்து முழுசா ஆதாரங்கள் வேணும். எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்மளுக்கு எவிடன்ஸ் முக்கியம். ஆணித்தரமான நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம எவிடன்ஸ் பக்காவா நம்ம இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. ஏன்னா வந்து வாயில சொல்றாங்க இது நம்ம அதனாலதான் சொல்றோம். இன்னும் பிரச்சனைக்கு உதாரணம் நீங்க ரிட்டனா எழுதி கொடுக்கணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க எல்லாருக்கும், பதிவு கொடுக்கணும். அதாவது நீங்க வந்து ஒரு எதுக்கு ரிட்டனா கேட்கறேன்னா, இன்னைக்கு எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க, நாளைக்கு உங்களுக்கு 2 பேருக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவீங்க. அப்ப நாங்க எங்களை காப்பாத்துறாரு, அதுக்கு தான் ரிட்டனா கேட்கறது. வாயில சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்க அதை செய்ய மாட்டோம். பிரச்சனைக்குரியது பொதுவான விஷயம் சொல்லலாம், உங்க தனிப்பட்ட இதெல்லாம் ரிட்டனா எழுதி கொடுத்தா சொன்னாங்க. ரவுண்டான பிரச்சனை இதெல்லாம் பஸ் இதெல்லாம் பொதுவான பிரச்சனை. தனிப்பட்டதெல்லாம் வந்து நீங்க இண்டிவிஜுவல் ரிட்டனா எழுதி கொடுத்தா தான் நாங்க அதன் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதாவது வந்து ஆபீஸ்ல லெக்சர் இருக்குது, புகார் பதிவேடு இருக்குது, அலுவலகத்துக்கு வந்து விண்ணப்பமா கொடுங்க. இப்போதைக்கு வந்து நம்ம பொருளாளர் அலுவலகத்துல தான் இருக்கு, டிஹெச் பக்கத்துல இடம்.
இந்த விபிஆர் கேஸ் கம்பெனி பக்கத்துல ஜெராக்ஸ், ஆமா மிதுன் ஜெராக்ஸ் தான் இப்போ தற்காலிகமா இருக்குது. அப்புறம் முறையான நம்ம அளவில் வந்தப்போ நம்ம தகவல் தெரிவிக்கிறோம், அங்கே கொடுங்க. வேற ஏதாச்சும் கருத்து இருந்தால் சொல்லலாம். நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் இல்லைன்னா சமீபத்தில் நாங்கள் திங்கட்கிழமைக்கு கலெக்டர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நானும் பாஸ்கர், துணைத்தலைவர் எல்லாமே போயிருந்தோம். அங்கே கலெக்டரையே பார்த்து பேசணும். அன்றைக்கு அவருக்கு சொன்னால், சார் வருவாய்த்துறையாக தான் இருக்குது, இன்னும் பண்ண முடியலைங்க சார் சொன்னான். அதுக்கு அவர் சொல்கிற பதில் எழுதுறீங்களா, யார் மேலே கம்ப்ளைண்ட்டு அதை சொல்லுங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கூட சொன்னால் எப்படி நாங்களும் வருவாய்த்துறையினாலும் இருக்குன்னு அவர் பதில் சொன்னார். நாங்கள் மேற்கொண்டு தொடர விரும்பல. அப்போ நாங்கள் 5 பேர் வெளியே வந்துட்டோம். அதனால் எந்த புகாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நபர் யார் என்ன பிரச்சனைக்கு சொன்னாங்க, என்ன பிரச்சனைக்கு கொடுக்கப்பட்டது, என்ன பிரச்சனைக்கு வாங்கப்பட்டதுன்னு டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா முறையான அணுகுமுறையோடு முறையாக செஞ்சு முடிக்கலாம். அதுதான் பண்ண முடியும். முறையாக நம்ம ஒன்று செய்யாமல் நான் இதை பண்ணேன் அதை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் நாங்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும். அதனால் புரிஞ்சுக்கங்க, முறையான அணுகுமுறை கொண்டுட்டு வாங்க, முறையாக நாங்களும் செஞ்சு கொடுக்குறோம். டைம் ஆகிட்டு இருக்குங்க. வேறு கருத்து இருந்தால் வாய்ப்பு. சரி, இப்போ நான் தீர்மானம் படிச்சிடுறேன். நீங்கள் அதெல்லாம் அங்கே உங்களுக்கு கனவொலி மூலம் ஒப்புதல் கொடுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். முதல் தீர்மானம் மறைந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, செயற்குழு உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நமது அமைப்பின் 2023-24 ஆண்டிற்கான தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்குகளை அங்கீகரித்தல். அடுத்து 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்ய தணிக்கையாளரை நியமிப்பது சம்பந்தமாக ஏற்கனவே அர்த்தநாரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே ஆடிட்டரும் அப்படியே கண்டிப்பாங்கிறது. 4வது அவிநாசி அத்திக்கடவு திட்டம். ஏன்னா பல ஆண்டு காலமாக நாமளும் தீர்மானம்லாம் போட்டிருக்கிறோம் பொதுக்குழுவில். இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு முறையா. அதுக்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும், அதற்காக பாடுபட்ட அரசியல் கட்சியினருக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், பொதுநல அமைப்புகளுக்கும், அதிகாரிகளுக்கும் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்டதான் சொல்ல எல்லாரும் யாராக கடந்த பல ஆண்டுகளாக போராடிட்டு வரோம். அதற்காக பாடுபட்ட ஒரு தனிப்பட்ட ஆண்டிலிருந்து ஒரு அமைப்பு ரீதியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவாக நாம் நன்றி சொல்லிடுறோம். அடுத்து பெருந்துறை காஞ்சி கோயில் மற்றும் திருப்பதி ரோட்டில் சந்திப்புகளிலே மேம்பாலம் அமைப்பது சம்பந்தமாக அதுவும் நம்ம 2013-14 நான்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். அப்போ இருந்து இது வரைக்கும் போராடி பார்த்தா அதுவும் டெண்டர் விட்டு வேலை துவங்கிட்டு இருக்குது. அதற்காக பாடுபட்ட அதுக்கு நிர்வாக அனுமதி அளித்த மத்திய மாநில அரசுகளுக்கும், அதற்காக பல ஆண்டுகளாக போராடி வந்த மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்புகள், அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கிறேன். இது ஒரு தீர்மானங்க. அடுத்து நமது வேண்டுகோளை ஏற்று காலாண்டு கூட்டத்தை நடத்தி ஒத்துழைப்பு அளிக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இதுவரை நடத்தாத துறைகள் கூடிய விரைவில் இந்த காலாண்டு கூட்டத்தை நடத்தவும் கேட்டுக்கிறோம். நடத்துறீங்க ஓகே, நடத்தாத சில துறைகள் இருக்கிறது, அவங்களே நடத்த சொல்லி நம்ம கேட்கணும். நமது கோரிக்கைகளை ஏற்று உடனுக்குடன் நிவர்த்தி செய்து தரும் மின்வாரியம், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பேரூராட்சி உள்ளிட்ட துறை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பெருந்துறை நகரில் போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலைகளில் குறிப்பாக இந்த 4 ரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஹவர்ஸ் காலையில் 8லிருந்து 10 வரைக்கும், மாலையில் ஒரு 4லிருந்து ஒரு 6 வரைக்கும் பயங்கர போக்குவரத்து நெரிசலாக, ஏன்னா ஸ்கூல் காலேஜ் டைம் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனை வருது. அதனால் அந்த நேரத்தில் கனரக வாகனங்களை இங்கே அனுமதிக்கக்கூடாது. அது நம்ம காவல்துறைக்கு நம்ம ஒரு தீர்மானம் போட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு தீர்மானங்க. அதே மாதிரி பெருந்துறை சித்த மருத்துவமனையில் கட்டடமும் பழுதாகி இருக்குது, அங்கே இருக்கிற உபகரணங்கள்லாம் பயனற்று கிடக்குது. அதனால் அதையெல்லாம் செப்பனிட்டு சீர்படுத்தி ஒழுங்குபடுத்த சொல்லி இந்த சித்த மருத்துவமனைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்குது. அதுவும் திரு பழனிசாமி அவர்கள் ரிட்டனாக கொடுத்துக்கிறார். அவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்த கோரிக்கையும் நம்ம அதெல்லாம் நிறைவேற்ற போகிறோம். அதுக்கெல்லாம் மொத்தமாக நீங்கள் கைது செய்யலாம். கடந்த 3 ஆண்டுகளாக எங்களது
நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த அத்துணை நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இந்த 3 ஆண்டுகள் முடிந்து புதிய பொறுப்பாளர்களை நாம் இனி அடுத்து தேர்வு செய்ய இருக்கின்றோம். அதனால் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவர் சார்பில் நிர்வாகக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ தேர்தல், புதிய நிர்வாகிகள் தேர்தல் நடக்குது. அதுக்கு நம்ம 2 பேர்த்த தேர்தல் அலுவலராக இங்கே போடணும். அதனால் நீங்கள் யாரும் 2 பேர் சீனியர் யாராச்சும் இருந்தாங்கன்னா 2 பேர் சொன்னீங்கன்னா அவங்களை போட்டு நாம் அடுத்த புதிய நிர்வாகிகளை நாம் முறைப்படி தேர்வு செய்து கொள்ளலாம். அதனால் யார் 2 பேர் சீனியர்ஸ்? இந்த பொறுப்பாளர்கள் தான் நம்ம கொஞ்சம் திறமையாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களே அப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களும் என்னுடைய வேண்டுகோள். அது நீங்கள் ஓகேன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்படி கேட்கக்கூடாது. அது சொல்லுங்க, கைதட்ட நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் இல்லை, உடம்பு சரிங்க, நான் சொல்லிடுறேன். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, செயல்பாட்டுக்கு வராது இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் நடந்ததுக்கு நீங்க அப்படி ஆதரவே கேட்கக்கூடாது. இல்ல கருத்து மட்டும் சொல்லலாம். ஆதரவு நான் அதான் சொல்றேன். அதாவது ஏற்கக்கூடியவங்க நான் சொல்ல செயல்படாத பொறுப்பாளர்களே வச்சுக்கலாமா? தேர்தல் நடத்தலாமா? பழைய பொறுப்பாளர்களே இருக்கிறதா புதுசாக தேர்தல் நடத்தலாம். எல்லாத்துக்கும் போக முடியாதுல்ல. திரு பழனிசாமி அவர்களையும் திரு துரைசாமி அவர்களையும் இந்த நிர்வாகிகள் தேர்வுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கிறோம். நீங்க ஒவ்வொன்றா கேட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஒவ்வொரு பொறுப்பா கேளுங்க, யார் யார் நிக்கிறான்னு கேளுங்க. விருப்பம் இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம். போட்டீங்கன்னா அவங்க சொல்ற கரவழி இருக்கு தேர்ந்தெடுக்கலாம். விருப்பம் சங்கத்தில் தேர்தல் நடைபெறுள்ளது. இதற்கு எத்தனை பதவி இருக்குது, செயற்குழு நிர்வாக சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு விருப்பம் சொல்லுவாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். அதாவது நம்ம பதவிகள் என்னென்னு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு தலைவர், ரெண்டாவதாக துணைத் தலைவர் 1 2 பேர் நியமிக்கிறாங்க. அடுத்ததாக செயலாளர் செயலாளர் ஒருத்தர், இணை செயலாளர் ஒருத்தர், பொருளாளர் ஒருத்தர், அதுக்கு கீழே ஆலோசகர் ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கு கீழே செயற்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேர் இருக்காங்க. அதாவது மேற்கண்டவாறு நம்ம அமைப்புக்கு தேவைப்படுகிறார்கள். இதில் யார் யார் என்னென்ன ஒரு பதவிக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. முதல் தலைவர் பதவி, முதல் தலைவர் பதவி. தலைவர் பதவிக்கு ஏற்கனவே திரு பல்லவி பரமேஸ்வரன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருந்தது. இது அவரையும் தாண்டி வேறு யாராவது செயல்படுறதுக்கு இல்லை விருப்பம் சிறப்பு இதோட தாண்டி என்னோட செயலோட விருப்பமாக இருக்கணும். நாங்கள் பெயர் இந்த இடத்துல முன்னாடி பெயர் கொடுங்க. தலைவர் பதவிக்கு பொறுப்புக்கு வர யாராவது இருக்கீங்களா? இதில் தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு இதில் யாருமே வில்லிங்னஸாக இல்லை. அப்போ தலைவர் அவர்கள் பல்லவி பரமசிவம் அவர்கள் யாருமே தான் அடுத்ததாக துணைத் தலைவர் 2 பேர். துணைத் தலைவர் பிஏ மாரியப்பன், டி
டி.ஏ. சோமசுந்தரம் இவங்க 2 பேரும் ஏற்கனவே இருக்காங்க. இந்த பொறுப்புக்கு யாராவது வர்றீங்களா? அவங்களே தேர்ந்தெடுக்கலாமா? யாராவது வர்றவங்க இருந்தால் முன்னாடி வாங்க. டைம் கொடுங்க. டைம் கொடுங்க. துணைத் தலைவர் 2 பேர் தேவை. அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்க டி.ஏ. மாரியப்பன், திரு டி.ஏ. சோமசுந்தரம் இவங்க 2 பேர் துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்காங்க. வேறு புதிய நபர்கள் உறுப்பினர்கள் யாராவது இந்த பொறுப்புக்கு வரைந்தா நீங்கள் மேடை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவருமே இருக்கிறதா தெரியவில்லை. பழைய உறுப்பினர் அவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் சொல்லலாங்களா? அதாவது துணைத் தலைவர் டி.ஏ. மாரியப்பன், டி.ஏ. சோமசுந்தரம் அவர்கள் இருவரையும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். அனைவர் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து செயலாளர் செயலாளர் விஜயன் இருக்கிறாரு. செயலாளர் போஸ்ட் வரைங்க. அவரு பழனிசாமி, என் பழனிசாமி. அதாவது புதியதாக செயலாளர் பொறுப்புக்கு திரு என் பழனிசாமி அவர்கள் வர உள்ளார்கள். யாராவது செயலாளர் பொறுப்புக்கு போட்டிடுறேன். விருப்பம் தேர்ந்தெடுங்க. வேற யாராவது இந்த மாற்று கருத்து இருந்தால் வந்து சொல்லுங்க, போட்டி போடுங்க. அது ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். செயலாளர் போஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. அதே வெள்ளம் கூட நம்பி தான் செயலாளர் தான் மெயின் பாயிண்ட். இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது சேவை செய்ய மனப்பான்மை சொல்லிட்டு போஸ்ட் அவர் ஏற்கனவே இருந்தது அவருக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியும் செயலாளர் பற்றி செயல்படணும்னு தெரியும். உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்னு அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும். வேற யாராவது போட்டி இருக்குங்களா இருந்தால் சொல்லுங்க. அவரை ஏகமானதாக தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே கைதட்டி பழனிசாமி அவர்களை ஏகமாக தேர்ந்தெடுத்து நன்றி. அடுத்தபடியாக இணைச் செயலாளர் ஏபி பழனிசாமி. இணைச் செயலர் ஒரு போஸ்ட்டுங்க. அதுக்கு யாராவது பழனிசாமி, ஏபி பழனிசாமி இருக்கிறாரு. இப்போ செயலாளர் இருக்கிறாரு. இப்போ பழைய இணைச்செயலர் போஸ்ட் உங்களுக்கு யார் விருப்பம் விருப்பம் பேர் சொல்லுங்க. விருப்பம் பேர் சொல்லுங்க. இணைச்செயலர் பதவி யாராவது போட்டியிட விருப்பம்னா யாராவது வேலை வாய்ப்பு கொடுங்க, கேளுங்க. மகளிர் யாராவது வரீங்களா? மகளிர் விருப்பம் இருக்கிறவங்க யாராவது விருப்பமா? பழைய இணைச் செயலாளர் பொறுப்புக்கு யார் வரீங்கன்னு பேர் கொடுங்க. பழசெல்லாம் பேச வேண்டாம். புதுசா ஏற்கனவே இருந்தவங்களும் சரி, இப்போ புதுசா வரவங்களும் சரி, யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க பேர் கொடுங்க. புதுசா தேர்தல் பழசையெல்லாம் விட்டுருங்க. யாருக்கு ஏற்கனவே நிர்ணயிகளா இருந்தாலும் சரி, புதுசா நிக்கிறதா இருந்தாலும் சரி, பேரை கொடுத்தா நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க முன்மொழியது வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். இப்படிதான்
அது அவங்க முதல்ல அவங்க சொல்லி நீங்க இருக்கணும். இவங்களா வேண்டு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து முதல் விருப்பம் இருந்தா தான் நாம வந்து கட்டாயப்படுத்தி யாரும் நிக்க முடியாது. அது சரியா? அவங்க இல்லைன்னா அவங்களுக்கே சொல்லலாம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கூட பரிசு முன்மொழிகிறேன். என்ன செயலாளர் பணி அதை நான் வழிமொழிகிறேன். வேற ஏதாவது பொறுப்பு வந்தா கொடுக்கலாம். அதனால யாராவது வர்றாங்கன்னு கேளுங்க. அடுத்து பொருளாளர் பணிக்கு விருப்பம் உள்ளவர்கள் தங்களுக்கு பழசு புதுசெல்லாம் வேண்டாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அது பழசா இருந்தாலும் சரி புதுசா இருந்தாலும் பேர் அவங்க முதல்ல நீங்க விரும்பி வரணும். யாரும் கட்டாயப்படுத்தி யாரும் கிடையாது இந்த பொறுப்பு போடக்கூடாது. நாளைக்கு என்ன பையங்க நான் எனக்கு விருப்பம் நீங்களும் சொல்லி நான் வந்த அந்த டாக் வரக்கூடாது. அதனால பொருளாளர் பொறுப்புக்கு ஆமா இது பெரிய தொகையில் பயப்படாதீங்க. வேலை மட்டும்தான் பேருக்கு பதவிக்கு ஒருத்தர் வேலை தைரியமா வரலாம். யாருக்கெல்லாம் வரலாம். யாருமே இல்லையா பேசாதீங்க தயவு செய்து. நானே நான் இருக்கிறவங்கள இருக்கட்டுங்க. பெரியசாமி படிக்கும் போல இல்லையா? இல்லையா அரிதா கௌரி அவர்கள் அடுத்து முக்கியமானது செயற்குழு உறுப்பினர்கள் இதுதான் நிறைய வராமல் இருக்கிறாங்க. அதனால ஆமா யாராருன்னு சொல்லுது செயற்குழு உறுப்பினர் ரவிக்குமார் பேர் கொடுங்க. ஒண்ணு சொல்லிட்டேன். செயற்குழு கூட்டத்துக்கு 3 கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரலைன்னா யாராக இருந்தாலும் அதுக்கு நான் இப்ப உங்க ஒப்புதல் வாங்கிக்கிறேன். நானு 3 கூட்டத்துக்கு தொடர்ந்து வரலைன்னா அடுத்த செயற்குழு தீர்மானத்தை போட்டு நாங்க பெரியசாமி பெரியசாமி எடுத்துக்க. வாங்க அப்படியே வாங்க முன்னாடி இருந்து பேர் 10 பேர் 10 பேருக்கு மேல போட்டி இருந்ததுன்னா எலெக்ஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நியமனம் ஆண் பெண் எல்லாரும் வாங்க. எல்லா நாட்டிலும் பெண்கள் தான் ஆட்சி ஆள்றாங்க. என்ன பயப்படுறாங்க? டெல்லிக்கே வந்தாங்க. 10 பேருக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து நியமனம் பண்ணிக்கலாம். வாங்க கட்டாய மீட்டிங் வந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யப்படும். கட்டாய ஆஜராகும் சொல்லி ஒரே மாதிரி சேர்க்குது. திருமதி விஜயா, திரு ஆர் பெரியசாமி, திருமதி ஸ்ரீதேவி, திரு சி பழனிசாமி,
திரு PC துரைசாமி, திரு பெரியசாமி, நீங்க பேசிக்க அவ்வளவுதான். திருமதி புனிதவள்ளி, திருமதி நிர்மலா, திருமதி விஜயலட்சுமி, திருமதி கோகிலவாணி, திரு PM முத்துசாமி, திரு தங்கராசு, திரு ராஜேந்திரன், திரு குமாரசாமி, திரு திருமூர்த்தி 16 பேர் கொடுத்துக்கிறாங்க. இதுல 10 பேர் இளங்கோ, இன்னொருத்தர் இளங்கோ. நியமனம் பண்ணது இருக்கா இல்ல அது 10 தான், கடந்த 10 தான் வச்சு. மற்றெல்லாம் வந்து இருக்கா? முதல்ல 18 இருந்தது, நம்ம 10 நீங்க ஆர்கனைசேஷன்